Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் ஒட்டியபடி சட்டசபைக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 4 ஆண்டுகளாக ஸ்டிக்கர் ஒட்டி மக்களை ஏமாற்றி வரும் ஸ்டிக்கர் அரசுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிதான் மாணவியின் வேதனையை உணர்த்த முடியும் என்கிற வகையில் அதிமுக அதிரடி. உறங்கிக் கொண்டிருக்கும் திராவிட மாடலை தட்டி எழுப்பும் விதமாக சட்டசபையில் மாணவிக்கு நீதி கேட்டு முழக்கமிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். எதிர்க்கட்சி தலைவரை எதிர்கொள்ள முடியாமல் அதிமுகவினரை வெளியேற்றி அராஜகத்தில் ஈடுபட்ட திராவிட மாடல். திராணியற்ற திராவிட மாடல் அரசு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றிய நிலையில் மாணவிக்கு நீதி கேட்டு சட்டப்பேரவை வளாகத்தில் முழக்கமிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என விண்ணதிர முழக்கங்களை எழுப்பினர். தேசிய கீதத்தை அவமதித்ததாக கூறி சட்டசபையில் தனது உரையை வாசிக்காமல் வெளியேறிய ஆளுநர். திறனற்ற திராவிட மாடல் அரசு தேசிய கீதத்தை கூட மதிக்காதா என மக்கள் கேள்வி. சட்டப்பேரவையில் இன்று வாசிக்கப்பட்ட உரை ஆளுநர் உரை அல்ல, சபாநாயகர் உரை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். உரையில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை, வெறுமனே தற்பெருமை பேசும் விதமாக அமைந்துள்ளது என கடும் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று 5வது முறையாக ஆளுநர் உரையை இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஆளுநர் அவர்களால் உரையாற்றுகின்ற இந்த நேரத்தில் அவர் உரையாற்ற முடியாமல் வெளியேறிய பிறகு சபாநாயகர் உரையாற்றுகின்றார். நம்முடைய வரலாற்றிலேயே சபாநாயகர் உரையாற்றுவது முதல் முறை. இது மேதகு ஆளுநர் உரை அல்ல, சபாநாயகர் உரையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று கடந்த 4 ஆண்டுகளாக இந்த அரசு மேதகு ஆளுநரில் என்ன இடம்பெற்றதோ அதையேதான் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். அரைத்து மாவதான் அரைச்சிட்டு இருக்கிறார். இந்த ஆளுநர் உரையில் புதிய எந்த ஒரு பெருந்திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. அதோடு ஏற்கனவே 4 ஆண்டுகளமாக மேதகு ஆளுநரில் இடம்பெற்றிருந்த எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த என்று சொன்னால் பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. போதைப் பொருள் புழக்கம் குறித்து ஆரம்பத்தில் இருந்தே எச்சரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசு அலட்சியம் காட்டியதால் தமிழகம் போதையின் பிடியில் சிக்கியுள்ளது. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் இந்த அரசு செயலற்ற அரசாக இருந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் கடும் விமர்சனம். போதைப் பொருளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் இதே இடத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வலியுறுத்தி வருகிறேன். தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகரித்து வருகிறது, போதை நடமாட்டம் அதிகரிக்கிறது. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அனைத்து இடங்களிலும் தங்குதடையின்றி கஞ்சா மற்ற போதைப் பொருட்கள் விற்பனை ஜரூராக நடைபெறுகிறது. இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் பலமுறை வலியுறுத்தியிருக்கின்றேன். இந்த விடியா திமுக அரசு இடத்தும் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக, ஏன் சட்டமன்றத்திலும் வலியுறுத்தி பேசியிருக்கின்றேன். இதை முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக குறிப்பிடுகிறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். போதையின் பாதையில் செல்லாதீர்கள். இதை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுதே 3 ஆண்டுக்கு முன்பே இந்த அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இளைஞர்கள், மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்க மாட்டார்கள். இன்னைக்கு எல்லாமே போதைக்கு அடிமையாயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் வைக்கிறார். ஒரு செயலற்ற அரசாங்கத்தை தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது.
தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தால் பெண்கள், குழந்தைகள், மூதாட்டிகள் என யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவது வெட்கக்கேடானது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரே ஆட்சி இந்த ஸ்டாலின் ஆட்சிதான் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவேசம். இந்த கஞ்சா போதையினால்தான் சிறுமிகள், பெண்கள், வயதான பாட்டி கூட பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறது. இந்த ஆட்சியில் தான் சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இது மிக மிக கேவலமானது, வெட்கக்கேடானது என்பதை நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். கருப்பை கண்டு ஸ்டாலின் அஞ்சு நடுங்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். முதல்வர் கலந்து கொண்ட விழாவில் மாணவிகளின் துப்பட்டா பறிமுதல் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி கருப்பை கண்டு ஸ்டாலின் அரசு அஞ்சுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் அவர் கலந்துக்கிட்டார். அந்த நிகழ்ச்சியில மாணவிகள் அணிந்திருந்த துப்பட்டாவை கழுத்து வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்து, அந்த ஆணைக்கு இணங்க கருப்பு துப்பட்டா அணிஞ்சிங்கெல்லாம் அதை வெளியில வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க. இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பை கண்டால் ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார், ஏன் இவ்வளவு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார்? அந்த கருப்பு துப்பட்டாவை மேலே அணிந்து வந்தால் அந்த மாணவி எடுத்து கருப்பு கொடியாக பயன்படுத்த அச்சம் ஏதோ இருப்பதை போல்தான் கருத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் பயந்து போய் இருக்கின்றார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஸ்டாலின் அரசு குற்றவாளிகளை காப்பாற்ற நினைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. யார் அந்த சார் என கேள்வி எழுப்பினால் ஸ்டாலின் அரசு பதற்றமடைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். சார், நாங்க தான் பதாகை எடுத்துக்கிட்டு போய் இந்த அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இனியும் இந்த அரசு தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த பதாகை கொண்டு போகும். யார் அந்த சார்? ஏன் இந்த அரசு பதட்டப்படும்? மாத்தி மாத்தி அமைச்சர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறாங்க. யார் அந்த சார் என்று கேட்டா இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவது இந்த அரசுடைய கடமையா இருக்கணும். ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்வது என்பதுதான் மக்களுடைய சந்தேகம். அதனாலதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்களுடைய குரல் ஒலித்திட்டு இருக்கு. தமிழகத்தில் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர் கொதித்துக் கொண்டிருக்கையில் ஸ்டாலின் அரசு கள்ள மௌனம் காக்கிறது. குற்ற உணர்வு இருப்பதால் ஸ்டாலின் அரசு பேச மறுக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். இன்றைக்கு பெண் குழந்தையை பெற்றெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோர்களும் கொதிப்படைந்திருக்கின்றார்கள். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு அடையாளம். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் ஒரு அடையாளமாக திகழ்வது அண்ணா பல்கலைக்கழகம். இன்னைக்கு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தை படித்தவர்கள் அறிஞராக இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய, பொறியியல் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் ஒரு தரமான கல்வி மூலமாக அண்ணா பல்கலைக்கழகம் அடையாளம் காட்டப்பட்டது. அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்திட்டான்னு சொன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? இந்த முதலமைச்சர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதையுமே சொல்லல. தப்பு இருக்குது, குற்ற உணர்வு இருக்குது. அதனாலதான் அவர்களால் பேச முடியும். ஸ்டாலின் அரசு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை முடக்கும் அரசாக செயல்பட்டு வருகிறது. திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு கூட போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். ஒவ்வொரு முறையும் போராட்டம் பண்ணுகின்ற பொழுது எப்பொழுதுமே அனுமதி கொடுப்பதே கிடையாது. இன்னும் சொல்ல போன பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா, தேதையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த விழா, அந்த பொதுக்கூட்டத்துக்கு கூட இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கிறது இல்ல. கரூர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் சென்று பர்மிஷன் வாங்கி தான் கூட்டம் நடத்துறோம். இப்படிப்பட்ட அவலம் தான் தமிழகத்தில் இருக்குது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது
ஆயிரக்கணக்கான போராட்டத்துக்கு நான் அனுமதி கொடுத்தேன். கொஞ்சம் லஞ்சம் இல்லைங்க, எல்லா ஊடகத்தையும் தெரியும், பத்திரிகையும் தெரியும். நாங்க கொள்கை விளக்க குறிப்பிலே நாங்க தெரிவிச்சிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிமை உண்டு. ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் அனுமதி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் அப்படி இல்ல, எதுக்குமே அனுமதி கொடுப்பதில்லை, கூட்டணி கட்சிக்கே அனுமதி கொடுப்பதில்லை. இன்றைக்கு இடது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதனுடைய முன்னாள் தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். அவருக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புக்குள்ளான கருத்தை தான் சொல்றார். அது கூட உரிமை கிடையாது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத நகராட்சி நிர்வாகம் மற்றும் விடியா அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். வரும் 9ஆம் தேதி மேட்டூர் நகராட்சி அலுவலகம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. தமிழக சட்டமன்ற பேரவையின் நேரலையை துண்டிக்கக்கூடாது என தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். ஏற்கனவே சட்டமன்ற பேரவையில் நேரலை துண்டிக்கப்படுவதை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசி வந்த நிலையில் தற்போது எக்ஸ் தளத்தில் விஜய் பதிவு. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்ட 14 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் புகார். சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே கண்டெய்னரில் கடத்தி செல்லப்பட்ட 10 டன் குட்கா சிக்கியது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் ரத்தினபுரியில் ராக்கெட் ராஜாவின் கூட்டாளி மெத்தப்பட்டமையனுடன் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் மெத்தப்பட்டமையன் போன்ற போதைப் பொருட்கள் தொடர்ந்து புழக்கத்தில் இருந்து வருவதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்புகள் குறித்த வழக்கில் தவறிழைக்கும் மதுவிலக்கு போலீசார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. மதுவிலக்கு போலீசார் பதிவு செய்யும் வழக்குகளில் பாதிக்கு மேல் ஜோடிக்கப்பட்டவை எனவும் முதன்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதில்லை என உயர்நீதிமன்றம் விமர்சனம். கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் 18 பேர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேல்முறையீடு செய்தது போல குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யுமா திராவிட மாடல் அரசு என உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் கேள்வி. திமுக வெளிச்சத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை என அக்கட்சியின் புதிய மாநில செயலாளர் காட்டம். தேர்தல் நெருங்க திமுக தலைமையின் ஆணவ போக்கால் அதன் கூட்டணி அழிவை நோக்கி செல்வதன் வெளிப்பாடுதான் இத்தகைய பேச்சுக்கள் என மக்கள் விமர்சனம். திமுகவுடைய வெளிச்சத்திலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற முறையில் திமுக தலைமை சொல்வது என்பது பொருத்தமல்ல. அந்த மாதிரியான ஒரு செய்தி முரசொலி பத்திரிகையிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். திமுகவுடைய வெளிச்சத்திலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற முறையில் திமுக தலைமை சொல்வது என்பது பொருத்தமல்ல. அந்த மாதிரியான ஒரு செய்தி முரசொலி பத்திரிகையிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். திருச்சியில் மாணவிகள் வழங்கிய கேக்கை சாப்பிடுவது போல் பாவலா காட்டி மேடையிலேயே துப்பிய திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள திமுக அமைச்சர்களுக்கு சபை நாகரிகம் தெரியாதா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரியின் எண்ணிக்கை 3 மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் பணிபுரியும் மருத்துவர் பணியிடங்களின் எண்ணிக்கை 2 மடங்கு மட்டுமே உயர்ந்துள்ளதாக மருத்துவர்கள் குற்றச்சாட்டு. புதிதாக மருத்துவர் பணியிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அரசு மருத்துவர்கள் வலியுறுத்தல். திருச்சி மாவட்டம் சோமரசன்பேட்டையில் கிராம ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். எளிய மக்களுக்கான ஆட்சி என்று விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலின் கிராம மக்களின் நலனை சீரழித்து வருவதாக குற்றம் சாட்டி ஒருவர் திடீரென மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு.
சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த பச்சிளம் குழந்தை இறந்ததால் மருத்துவமனை கண்ணாடியை உடைத்து குழந்தையின் தந்தை ஆத்திரம். மாரத்தான் அமைச்சர் மாசுவின் நிர்வாக திறமையின்மையால் மருத்துவத்துறை சீரழிந்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் துப்பாக்கி விற்பனை செய்து வந்த பீகார் கும்பலை கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல தேடி அலையும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. கஞ்சா, மெத்தப்பட்ட மீன் போன்ற போதைப்பொருள் புழக்கத்தை தொடர்ந்து துப்பாக்கி கலாச்சாரமும் தலை தூக்கிவிட்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியது போல தமிழகம் குற்றவாளிகளின் கூடாரமாகவே மாறிவிட்டதாக மக்கள் வேதனை. பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, முத்திரைத்தாள் விலை உயர்வு என மக்களை வாட்டி வதைத்து கடந்த ஆண்டை விட 2000 கோடி அதிகமாக வருவாய் ஈட்டிய திராவிட மாடலின் பத்திரப்பதிவுத்துறை. இப்படி மக்களிடம் இருந்து பணம் பறிக்க திட்டம் போடும் திராவிட மாடல் பொங்கலுக்கு 1000 ரூபாய் பணம் கூட கொடுக்கவில்லை என மக்கள் ஆத்திரம். ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்த கேள்விக்கு மக்கள் அவர்களாகவே அதிக கட்டணம் செலுத்தி பயணிப்பதாக வினோத விளக்கம் கொடுத்த திராவிட மாடல் அமைச்சர். அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க திராணியில்லாமல் மக்களை முட்டாளாக்கும் விதமாக அமைச்சர் பேசுவதாக பொதுமக்கள் ஆத்திரம். இந்த ஆம்னி பேருந்துகள் என்பது வழியில் ஒவ்வொரு நிறுத்தத்தையும் நிறுத்துகின்ற பேருந்து கிடையாது. அது ஒப்பந்த பேருந்து. இங்கிருந்து கிளம்பினா திருச்சிக்கோ, இங்கிருந்து கிளம்பினால் கன்னியாகுமரிக்கு தான் அவங்க டிக்கெட் போட்டு போகணும். இந்த இடையில இருக்கிற ஊருக்காரங்க விருப்பப்பட்டு அவர்களே நான் கன்னியாகுமரி டிக்கெட் எடுத்துக்கிறேன், நான் என் ஊரில் இறங்கிக்கிட்டு அதை ஒரு புகாராக சொல்கின்ற ஒரு சூழலும் இருக்குது. அது அவர்கள் விருப்பப்பட்டு எடுத்தால் அதை நாம் போய் தடுக்க முடியாது. விழுப்புரம் அருகே உள்ள குச்சிப்பாளையத்தில் விவசாயிகளிடம் கரும்பு கொள்முதல் செய்வதில் கூட திராவிட மாடல் அரசு சாதி பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கூட்டுறவுத்துறையிலிருந்து போனை போட்டு, சார் நீங்கள் எஸ்ஏ எம்பிசியான்னு கேட்குறாங்க. நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி அங்கே போய் நாங்கள் பயிர் வைக்கிறோம், அவங்க இங்கே பயிர் வைக்கிறாங்க, எங்கள் வழி வராங்க, நாங்கள் அங்கே போகிறோம். இது கவர்மெண்ட்டே ஒரு ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இதை ஏன் கேட்குறீங்க? இது இப்போ எங்களுக்கு பிரச்சனை வரும் பழகுது. இதை ஏன் எங்களுக்குள்ள ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுறீங்க? விவசாயத்தில் ஏன் இது பாகுபாடு பார்க்குறீங்க? விவசாயிகளை சாதி ரீதியாக பிரிப்பதுதான் திராவிட மாடலா என கேள்வி எழுப்பிய மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி காவல் உட்கோட்டத்தில் 24 மணி நேரமும் வீடு வீடாக நடைபெறும் சட்டவிரோத மது விற்பனையை கண்டுகொள்ளாத காவல்துறை. பலமுறை புகார்கள் தெரிவித்தும் தீய சக்தி திமுக அரசின் ஏவல் துறை மது விற்பவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. சிவகங்கையில் நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மக்கள் விரோத நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த கார் ஓட்டுநர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்கொத்தளம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கடந்த 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் வீடு வழங்காமல் விடிய அரசு ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூரில் 38 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கணவன், மனைவி உட்பட 3 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தொழில் முதலீடு, அதிக வட்டி என விதவிதமான மோசடிகள் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடுமலையில் 4 வழிச்சாலைக்காக மேம்பாலம் அமைக்கும் பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். திண்டுக்கல்லில் கிளிமூக்கு விசிறிவால் சேவல் கண்காட்சியை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த சேவல்கள் பங்கேற்றன.
திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் சரித்திர பதிவேடு ரவுடியை நண்பர்கள் 4 பேர் வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடிய அவலம். முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கும் உளவுத்துறையும் காவல்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல்லில் 250 கிலோ கெட்டுப்போன கோழி மற்றும் மீன் இறைச்சி சிக்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் உணவு பாதுகாப்பு துறையினர் இறைச்சி கடைகளில் ஆய்வு செய்யாததால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. வடமாநிலங்களில் இளநீர் தேவை குறைந்ததால் கடும் வீழ்ச்சியை சந்தித்த இளநீர் விலை. 1 டன் இளநீரின் விலை ரூபாய் 9,250 நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதால் விவசாயிகள் வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் தை பொங்கல் தேரோட்ட விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடிமரத்திற்கு முன்பாக சிறப்பு மலர் அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூமி தேவி தாயார்களுடன் எழுந்தருளிய சாரங்கபாணியை தரிசித்த பக்தர்கள். நீலகிரி மாவட்டம் உதகையில் 3 டிகிரி செல்சியஸுக்கும் குறைந்த வெப்பநிலையால் கொட்டி தீர்த்த உறைபனி பொழிவு. கடும் குளிர் மற்றும் உறைபனியால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னையில் 2 குழந்தைகள் HMPV வைரஸால் தொற்றால் பாதிப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள மக்கள் வலியுறுத்தல். சீனாவை அச்சுறுத்தி வரும் HMPV வைரஸ் தொற்றால் பெங்களூரு, அகமதாபாத்தை தொடர்ந்து சென்னையிலும் வைரஸ் தொற்று பாதிப்பு. உலகம் முழுவதும் 5 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியானதால் மக்கள் அச்சம். 2 செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைக்கும் இஸ்ரோவின் சோதனை திட்டம் ஒத்திவைப்பு. நாளை நடைபெறவிருந்த சோதனை வரும் 9 மணி நேரம் நடைபெறும் என இஸ்ரோ அறிவிப்பு. விண்வெளியில் சுற்றி வரும் PSLV C-60 ராக்கெட்டின் ஒரு பகுதியில் துளிர்விட்ட காராமணி பயிரின் இலை. கிராப்ஸ் ஆய்வு கருவியில் 8 காராமணி விதைகள் 4 நாட்களில் முளைத்திருந்த நிலையில் தற்போது பயிர் இலைவிட்டு உள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் தாக்குதலில் 9 பாதுகாப்பு படை வீரர்கள் மரணமடைந்தனர். பிஜப்பூரில் CRPF வாகனம் மீது மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் 9 வீரர்களும் உயிரிழந்தனர். சபரிமலையில் அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி கூட்ட நெரிசலில் 8 முதல் 10 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள். பெருவழி பாதையில் வருவோருக்கு சிறப்பு தரிசனம் திட்டத்தை மீண்டும் தொடங்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை. பிரியங்கா காந்தியின் கன்னங்கள் போல சாலை அமைப்போம் என அருவருக்கத்தக்க வகையில் பேசி சர்ச்சையில் சிக்கிய ரமேஷ் பிதுரி. கலாச்சார காவலர்கள் என மேடைக்கு மேடை முழங்கும் மைனாரிட்டி பாஜகவினருக்கு இப்படி பெண் குறித்து அவதூறு பேசுவதுதான் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் லட்சணமா என மக்கள் கேள்வி. ஜப்பானில் டோக்கியோ மீன் சந்தையில் 276 கிலோ எடையுள்ள மீன் சுமார் 11 கோடி ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த 25 ஆண்டுகளில் பதிவான 2வது அதிகபட்ச விலை இதுவே என மீன் சந்தை அலுவலர்கள் தகவல்.